வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் அப்போ உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறையை சூரியன் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா கவுன்சிலர் சீட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி பெரிய பெரிய சீட்டெலாம் கிடைக்காது. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலராக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொலிட்டிக்கல் கேரியரை வந்து டெவலப் பண்ணலான்னு தோணும். அது மாதிரி அரசியலில் நல்லது பண்ணுறதுக்கு நிறைய இளைஞர்கள் வில்லிங்காக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதில்ல. அதுக்கு மெயினான காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து ஒன்று வந்துட்டு சீனியர் இருப்பாங்க. அது அது ஒரு காரணம், மேஜர் காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ரிசர்வ் சீட்டாக இருக்கும், இல்லாட்டி ஜென்ரல் சீட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காம வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜென்ரல் பீப்புள் மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு, அப்புறம் பாலம், குடிநீர், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெருவிளக்கு, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் அதிகாரிங்கிட்ட, அப்புறம் மக்கள் பிரதிநிதி கிட்ட, அப்புறம் எம்பி கிட்ட, அப்புறம் மினிஸ்டர் கிட்ட அவங்ககிட்டலாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இளைஞர்கள் ஆர்வமாக அரசியலில் ஈடுபாடு உள்ள இளைஞர்கள் வந்து நிற்கிறதுக்கான சீட்டு கிடைக்கிறதில்ல. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இதை வந்து தமிழக தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து 3 முறைக்கு மேலே ரிசர்வ் பீப்புளுக்கு தொடர்ந்து சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள மாற்றி தொடர்ந்து 3 முறைக்கு மேலே கொடுக்காம ஜென்ரல் மக்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அவங்களுக்கு 3 முறைக்கு மேலே தொடர்ந்து சீட்டுக்கு இருந்தால் அது அடுத்த 4வது முறை வரும்போது அது ஜென்ரல் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம். இது தமிழக அரசுக்கு, தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கையாகவே நம்ம சேனல் சார்பாக நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு சின்ன அப்டேட்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ண விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.